காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பவுலில் நாங்கள் வந்து ஒரு 4 கிலோ மாவு எடுத்திருக்கோம். 4 கிலோ மாவு வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது. அதனால் 4 கிலோ எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோவோ வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கட்டி உழுகாமல் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸிங்கில் தான் இருக்குது காரா பூந்தி எப்படி வரும்னு. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம காரா பூந்தி ஊற்றும் போது நல்லா வராது, அப்படியே மாவோடு விழுவோம். நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதுபோல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸிங் மட்டும்தான் காரா பூந்தியில் வேலை. ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தெளித்து விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷமாவது மிக்ஸிங்லேயே 10 நிமிஷம் ஆகிடும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைஞ்சாங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஓகே. தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அப்படியே ஊற்றணும். பாருங்கள், ஊற்றும் போது அப்படியே கீழே ஊற்றும். கட்டி இல்லாமல் அப்படியே ஊற்றும். அதுதான் கரெக்டான பாதம். இப்போ பூந்தி ஊற்றுறாங்க. ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆனோன்னா இப்போ பூந்தி ஊற்றுறாங்க. எங்ககிட்ட ஜார்னி இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த ஜார்னியில் ஊற்றுறோம். நீங்கள் வீட்டில் சின்ன ஜார்னி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. இப்படி வெந்துட்டுருக்கு பாருங்கள். வேகும்போது நம்ம லைட்டாக அப்படியே எண்ணெயில் ஆட்டி ஆட்டி விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. வச்சா செவந்து போயிடும். செவந்துடும், வேகாது. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம கொஞ்சம் மிதமான அனல்னு வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் சுட்டோன்னா அனலை குறைச்சிக்கணும். ரெடி ஆயிடுச்சு, பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸிங்க்கு போகலாங்களா? இப்போ நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் அதில் பூந்தியில் போட்டுட்டு இடித்த பூண்டை போடுறாங்க. இடித்த பூண்டை போட்டுட்டு மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போடுவாங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்களா? நிறையா பூந்தினாலும் அவங்க நிறையா போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது பூந்தி நிறையா இருக்கறனால மிளகாய் பொடி நிறையா போடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து உப்பு போடுறாங்க. உப்பு காரம் எல்லாமே நம்ம அளவாக நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு வீட்டில் போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் போடுறாங்க பாருங்கள். ஓகே. பெருங்காயத்தூள் போடுறாங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நிறையா இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் உங்களுக்காக மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க. அந்த சைடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். நம்ம பூந்தி ரெடி ஆகிடும். கருவேப்பிலை போட்டோன்னே நம்ம பூந்தி ரெடி ஆகிடும். சாப்பிட வேண்டியதான். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமான ரெசிபி செஞ்சு அசத்துங்க.